ஆனா என்ன சொல்றது, அவரோட படத்த வந்து கிட்ஸ் வந்து தியேட்டர்ல வந்து சில இடங்கள்ல மிஸ் பண்ண வேண்டியது வந்துட்டு ஒரு எஸ் துரதிர்ஷ்டவசமானதுதான். எஸ் எஸ் அது ஒரு வருத்தம் தான் அது. சிட்டில. ஆமா. மிச்சபடி சிட்டி அண்ட் டவுன் மல்டிபிளெக்ஸஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் தான்டா. அது கொஞ்சம் கடைப்பிடிக்க தானே செய்வானுங்க. ஸ்ட்ரிக்ட் ஏன்னா தானே. சென்னை அப்படியாடா? சென்னைலாம் ஸ்ட்ரிக்ட்டா ம். பார்ப்பாங்களா? ஆமா ஸ்ட்ரிக்டா ஓஹோ! கடைப்பிடிக்கிறாங்க அவன. சென்னையிலலாம் விடவே மாட்டான் சுதந்தர் ப்ரோ. சென்னையில மட்டும் இல்ல. நீங்க மதுரையில ஒரு நல்ல மல்டிப்ளெக்ஸ், மல்டிபிளெக்ஸ் அதாவது ஒரு ம்ஹ்ம். ஆள்லாம் போட்டு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குற இடத்துலயே விட மாட்டான். ம்ஹ்ம். ஓகே, ஓகே, ஓகே. இது ராமூர்த்தி சினிமாஸ் சோல்ட் அவுட் ஃபுல்லா. அத வந்து கிட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் ஷோ. மிஸ் பண்றது வந்து அன்பார்ச்சுனேட். ம்ஹ்ம். அட்வான்ஸ் புக்கிங்லயே 30 கோடிக்கு மேல இல்ல ஆல்ரெடி அட் திஸ் பாயிண்ட். வேர்ல்டு வைட் சொல்றீங்களா? இன்னும் வேர்ல்டு ஓப்பன் ஆகுது வைடு ப்ரோ நிறைய தியேட்டர். இன்னும் அதிகமாகும். அண்ட்ரஸி கண்டிப்பா ஓப்பன் டே வைக்கும் ப்ரோ கண்டிப்பா. எனக்கு அது தெரியல. பட் நான் அந்த அந்த இதுக்குள்ள ரொம்ப பெருசா போகலன்னு வைங்களேன். இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி டப்பிங் சேஞ்ச் என்ஜாய்மெண்ட் ஆயிடுச்சா? ஹிந்தி டப்பிங் எதனா சேஞ்ச் ஆயிடுச்சா? இல்ல ப்ரோ எல்லா தெலுங்கு ஹிந்தி எல்லாத்துக்குமே ஏ தான் கொடுத்துருக்காங்க. இல்ல டப்பிங் சொல்றேன். சர்டிபிகேட் இல்ல. இல்ல ப்ரோ சென்சார்னா கண்டிப்பா டப்பிங் முடிஞ்சிருக்கு தானே. நான் வந்து என்னோட FTFS சைக்கிள் ஆரம்பிச்ச தியேட்டர்லயே வந்துட்டு FTFS சைக்கிள் கம்ப்ளீட் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். இப்போ எதுல ஆரம்பிச்ச? எந்த படம்? மெர்சல். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தியேட்டர்ல பார்ப்பேன். பட் ஆனா அந்த 4:30 மணி ஷோ அந்த சைக்கிள் வந்து அப்போ ஆரம்பிச்சிச்சு. கத்திலாம் நீ FDFS எல்லாம் பார்த்தது இல்லையா? கத்தி ஃபர்ஸ்ட் டே. கத்தினா ஸ்கூல் பாய் தானே bro? இதான் வந்துட்டு பாட்டு என்னன்னு வந்து வெளியில கேட்கிற அளவுக்கு ஒரு யூஃபோரியா. இல்ல இப்போ இவர் வந்து முருகதாஸ் வந்து ரீசெண்டா கொஞ்சம் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாருல, கத்தி துப்பாக்கி எல்லாம் டீகோட் பண்ணிட்டு இருந்தாரு. சுதீர் ஆமா அது என்ன ஸ்ரீனிவாசன். அவர் படம் எதுவும் வருதா? எதனால இப்போ ரீசெண்டா இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு? அவர் இல்ல, அது வந்துட்டு ஏதோ லுக்கிங் பேக்கா ஏதோ சுதீர் ஸ்ரீனிவாசன் நிறைய இது வச்சிருக்கான், நிறைய ஓகே ஓகே ஓகே. எபிசோட்ஸ். அதுல இன்வைட் வந்துட்டு பண்ணிருந்தாங்க. அது ஏதோ சம்திங், ஆமா ரிமைண்டிங்கா சம்திங், ஏதோ சம்திங், அது என்ன தெரியல. அவர் வந்துட்டு கத்தி துப்பாக்கினா இது கத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்ட்டாரா? கத்தி தான்ட்டாரா? அவருக்கு ஆமா. க்ளோஸர். ஆமா. கத்தியும் ரமணாவும் வந்து எம்ஜிஆர் சமாதியில போய் பவுன் ஸ்கிரிப்ட் வச்சு இந்த படம் வந்து உங்க படம் மாதிரி வரணும்னு வச்சு வேண்டிட்டு வந்த படம் வந்து கத்தியும் ரமணாவும். ஓ ஓகே ஓகே ஓகே. என்ன ப்ரோ யூகேல வந்து 200 சினிமாஸ் தான் நம்ம ஒன் கண்ட்ரி ஒன் ஃபைனல் டைம். அஹிம்சா எப்பவுமே வந்து சலங்க கட்டி விட்ட மாதிரி ஆடிட்டு இருப்பானே, இப்ப என்ன பண்றாங்க? இதான் ப்ரோ கொஞ்சம் நடுவுல வந்து மாட்டிக்கிட்டோம். தளர்ந்து போக வச்சிட்டேன். என்ன பண்றது? அங்க ஒடிசி ஸ்பைடர்மேன் எல்லாம் நிறைய நடுவுல வந்து மாட்டிக்கிட்டோம். ஒடிசி நல்லா தான் ஓடிட்டு இருக்குதா ஜெனரலா? ப்ரோ பிச்சிட்டு போகுது ப்ரோ. தமிழ்நாட்டுல இல்லன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல போகுது. ப்ரோ இந்தியால 3 நாள் மொத்தம் 87 கோடி. இந்தியா முழுவதுமா? ஆமா இந்தியால மட்டும் சொல்றேன். ஆனா வீக்கெண்ட் வந்து இது டோட்டலா வேர்ல்டு வைடு 264 மில்லியன் தான். மார்ட் ஓப்பனிங் இருக்குது. கேட்டட வருதுப்பா. பிரச்சனை கேக்குதா?
சொல்றா. பேசாம ஒரு நாளைக்கு வந்துரு, ஒரு ரவுண்ட் சொல்லுவோம். சரி ரைட் அடிப்போம். தியேட்டர் விசிட்டா? இப்படிதான் ஜான்வரியில அடிச்சோம், படம் இல்லன்ட்டாங்க. இது இப்ப வந்துரும். வாங்காதடா அரி. மதுரை எப்படி இருக்குது? மதுரையில வந்துட்டு அது பாதி பேருக்கு வந்துட்டு பிஎம்எஸ் வந்துட்டு புக் பண்ற பழக்கம் ஆமா. கிடையாது. ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வந்துட்டு போயிடும் செய்யுது. ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து மதுரை நல்லா தான் போகும். ம். நாளைக்கு நைட்டு போயிட்டு விசில் அடிக்க போறீங்களாடா சச்சின் நீயும் ஹரியும்? தியேட்டர் விசிட். விசில் அடிக்க தியேட்டர் விசிட். அதான் தேட்டர் விசிட் தான். எல்லா தேட்டரையும் திருவிழா கோலமா அதே இருக்கும். சச்சின் நான் ஊர்ல இருந்தேன்னா அதை தாண்டா பண்ணுவேன். போய் ஒவ்வொரு தேட்டரா எப்படி இருக்கு, என்ன எவ்வளவு பேனர் வச்சிருக்காங்க, ம். எவ்வளவு கூட்டம் இருக்கு. பெங்களூர்ல எல்லாம் ஒண்ணும் பண்றது இல்ல. இப்ப நாங்க அதுக்கு மட்டும் போல, இன்னும் டிக்கெட்டே எடுக்கல. டிக்கெட் எடுக்க நான் நாளைக்கு தான் போகணும். டிக்கெட் கிடைக்கும். சச்சின் கிடைச்சிருந்துட்டு அவன் ஆல்ரெடி படம் பார்த்துட்டேன், பொறுமையா கூட பாத்துக்கலாம், ஒண்ணும் இவன் பிரச்சனை பாரு, இல்ல. அதனாலதான் அசால்ட்டா இருக்கான். அப்புறம் அவன் படத்தை பார்த்துட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் முதல் நாள் பார்த்தே ஆகணும்னா முதல் ஷோ 9 மணிக்கு தமிழ்நாட்டுல போடுற முதல் ஷோ பார்க்கணும். பண்றாங்க. என்ன செஷன்? அவ்வளவுதான் சையது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கறதெல்லாம் முடிஞ்சு இந்த படத்தோட. இதுக்கு பிறலாம் எந்த அவ்வளவுதான். படமும் முடிஞ்சிருச்சு. வாழ்க்கையில சான்ஸே இல்ல. ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குது. எல்லாரும் டிக்கெட் எடுத்துட்டீங்களா? கேக்குது. யாரு? நம்ம இந்த மும்பை கார்த்திகா? எஸ், மும்பை 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 கார்த்திக். ரிப்போர்ட்டிங். எப்படி இருக்கீங்க bro? மும்பை ரொம்ப நாள் ரிப்போர்ட்டிங். ஆச்சு. நல்லா இருக்கு. மும்பை ரிப்போர்ட்டிங். மும்பைல இன்னொன்னு சுரேந்தர் கௌரவம்னு சொல்லிட்டு நம்ம பையன் வருமானே. கோட்டு லியோ எல்லாத்துக்குமே வந்தாங்க. ஹிந்தி கௌரவம். நார்த் இந்தியன் அவன். நார்த் இந்தியன். ஆமா. ஆமா. கிடையாது. கௌரவ் ப்ரோ அது. ஆ? எல்லாத்துலயுமே இருக்கு. பிவிஆர், ஐநாக்ஸ், நிஜமா எல்லா தியேட்டர்லயும் இருக்கு மும்பைல. எந்த தியேட்டர் பார்த்தாலும் இருக்கு. மிராஜ் சினிமாஸ், அந்த சினிமாஸ், இந்த சினிமாஸ் சொல்லி எங்க பார்த்தாலும் நம்ம படம் இருக்கு. 2500 ஸ்கிரீன்ல போட்டிருக்கான். எல்லாத்துலயுமே ஓபன் பண்ணிருக்காங்க சச்சின். பிவிஆர், ஐநாக்ஸ், மிராஜ், இல்ல மிராஜ் சினிமாஸ் சொல்லி இங்க நார்மல் சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் இருக்கு, அதெல்லாம் அதர் செக்டர்ஸ் இருக்கு, அங்க ஓபன் பண்ணிருக்காங்க. ஏதோ பிஎம்எஸ் சொல்லி ஒரு செக்டர் வேற, எல்லாத்துலயுமே ஓபன் பண்ணிருக்காங்க. இங்க நார்மலி பிவிஆர், ஐநாக்ஸ் இல்லாம மற்ற தியேட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த வாட்டி எல்லாத்துலயுமே ஓபன் பண்ணிட்டாங்க. பிவிஆர் கொஞ்சம் டிலே பண்ணிட்டான், சண்டே நைட்டா தான் ஓபன் பண்ணான். ஆனா ஓபன் பண்ணிட்டான் எல்லாத்தையும். ஃபுல் ஃபிளட்ஜ் ஓபன் ஆயிட்டேன். இதெல்லாம் சத்தியம் ஆல்ரெடி 6 AM ஷோ எல்லாமே புக்கிங். சத்தியனே. செம்மையா இருந்திருக்கும். அது அப்பவே புக் இருக்கணும். லியோ மொத்தம் கொடுத்தா பண்ணிட்டாங்க. நேரம் காலிவுட் ஹையஸ்ட் கிராசர் வச்சிருந்திருப்பாரு கண்டிப்பா. சும்மா இது குப்பை தியேட்டர்லயே 50 கோடி பண்ணாரு. குப்பை தியேட்டர் தான் சச்சின், இங்க வெறும் குப்பை தியேட்டர்ல போட்டிருந்தாங்க. இங்க வந்து நம்ம தப்பு பண்றதே, அதாவது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் படம் வந்து ஒன்னு கையில நம்ம வச்சுக்கிட்டு நீ வந்து பேன் இந்தியா ஃபுல்லா அதை புஷ் பண்ணி விட்டுருக்கணும் சையது. பெரிய ரிலீஸ் பண்ணிருக்கணும். அது உனக்கு வந்து இங்க பாரு. கான்ஷியஸ் டிசிஷன். ஆமா. அதாவது தலைவரோட டிசிஷன் தான் ப்ரோ. தலைவரோட டிசிஷன் மட்டும் தலைவரோட டிசிஷன் தான். ப்ரொடியூசருடைய இன்ட்ரெஸ்டிங் கன்சர்ன் இது பண்ணி தான் அவர் வந்து கால்குலேட் பண்ணி தான் வந்து அவர் பண்றது. என்னன்னா இப்ப நார்த் இந்தியா இட்ஸ் கேம்பிளிங். உனக்கு நீ ட்ரை பண்ணலாம், ஆனா அதே நேரத்துல அதுக்கு நீ அதோடைய கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நீ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்துல ஓடிடி உடைய ரேட் குறையும். ஏன்னா நீ உனக்கு வந்து 8 வீக்ஸ் விண்டோ இல்லாம வந்து நார்த் இந்தியன் மல்டிபிளெக்ஸஸ் தரமாட்டேங்கிற ஒரு சூழல் இருந்தது. இப்போ உனக்கு ஹாட் கேக்கா ஓடிடி பிசினஸ் வந்து முடியும் போது அது ஒரு டெஃபினெட் ரெவென்யூ, டெஃபினெட் இன்கம். அது ஓகே, அக்ரிமெண்ட் சைன் ஆயிரும். ஓகே, ஸோ இன்டெஃபினட்டா நீ ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா தட்ஸ் அ கேம்பிள். நீ வந்து உனக்கு கிளிக் ஆகலாம், சம்டைம் ஆகாம போகலாம். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிரு. இதனால தான் இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. ஆனா லியோ மாதிரி படம் நான் வந்து எல்லா படமும் சொல்லல, நான் எல்லா படமும் இல்ல. ஓகே, நீங்க அது கண்டிப்பா ஓடிடிங்கிறது வந்து ஷூரிட்டியா கையில வர ஒரு இதுதான். ஓகேவா, இது கேம்பிளிங் மாதிரிதான். ஆனா லியோ மாதிரி ஒரு படத்துக்கு அது ஒரு பெரிய கோலிவுட்டோட
பெரிய எக்ஸ்பெக்டட் மூவி ட்ரை அது பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். ஆமா ஆமா ட்ரை பண்ணி பண்ணிருக்கலாம், அதுக்கு போட்டு பார்த்துருக்கலாம். ஆமா எஸ் 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 அதுக்கு வந்து ப்ரொடியூசர் நம்ம சைட் பண்ண இடத்துல 100 பண்ணியிருக்கோம். பண்ணிருக்கோம், கண்டிப்பா பண்ணிருக்கோம், சூப்பரா பண்ணிருக்கோம். மேபி லலித் அங்கிள் அவ்வளோ இது பண்றதுக்கு தயாரா இல்லைன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, லியோ 2ல பாத்துக்கலாம். என்ன செய்ய ப்ரோ, உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஷோ? குறையுமா? எனக்கு வந்து 6 AM IST இந்தியா டைமிங் 6 AM இந்தியன் டைம் 6 AM. இங்க 6 AM. ஓகே ஓகே, செம்ம. கார்த்தி புக் பண்ணியாச்சா தியேட்டர்? புக் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர். அதான் இந்த வாட்டி எல்லா இடத்துலயுமே தியேட்டர் இருக்கு. எங்க போனோம்னா புக் பண்ண டவுட்டா இருந்தேன். சரி, எல்லா இடத்துலயுமே இருக்கேன். முன்னாடிதான் 20 கிலோமீட்டர் தூரமா போய் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. இந்த டைம்ல எல்லா இடத்துலயுமே இருக்கு. சரி, எந்த தியேட்டர் புக் பண்ணா யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் புக் பண்ணிட்டேன் பக்கத்துக்கு. அப்படி ஒரு கஷ்டம் உங்களுக்கு. என்ன ஹரியெல்லாம் சும்மா இருக்கான்? ஹரி இந்த வாட்டி அந்த ஒரு கஷ்டம். புக்கிங்லாம் எப்படி இருக்கு? போகுதா? நல்லா போகுது, இங்கெல்லாம் நல்லா போகுது. ஹிந்தி அவ்வளவா பிக்கப் ஆகல நினைக்கிறேன். ஹிந்தி டைம் எடுக்கும் நினைக்கிறேன். அவ்வளவு ஸ்கிரீன்ஸும் போடல நினைக்கிறேன் ஹிந்தி. ஜன் நேதா இருக்கு, பிவிஆர் ஓபன் பண்ணிருக்காங்க. இருக்கு. அது எனக்கு ஐ திங்க் இது தேர்ஸ்டே ஓப்பனிங்னால கொஞ்சம் டவுனா தான் இருக்கும். வீக்கெண்ட் ஆனா கூட ஃப்ரைடே இருந்தா கூட கொஞ்சம் பிக்கப் இருந்திருக்கு. ஃப்ரைடே நைட் அதுதான் வாக்கின் தான் வருவாங்க பெருசா. எனக்கு தெரிஞ்சு வாக்கின்ஸ் தான் இருக்கும். இல்ல, ஃப்ரைடே நைட் சாட்டர்டே ஷோஸ் இருக்கும், நல்ல ஷோஸ் இருக்கும், நல்ல ஒரு பிக்கப் இருக்கு. எல்லாருமே மூவிஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்க சாட்டர்டே சண்டே. எந்த மூவியுமே இல்லை இந்த வீக்கு பாக்குற மாதிரி எந்த மூவிஸும் இல்லை. ட்ரை பண்ணுவாங்க, வாக்கின்ஸ் வருவாங்க. சைது தேர்ஸ்டே மார்னிங் ஸ்பேஸ் போடுவியா? போடலாமா? போடலாமே, படத்தை முடிச்சுட்டு வந்து போடும். படம் முடிச்சுட்டா? ஓகே. நீங்க ஸ்பேஸ் பண்ணணும், நான் படத்துல இருப்பேன். படம் பார்த்து முடிச்சுட்டு வந்து தமிழ்நாட்டு ஷோ 9 மணி. என்ன செய்யும் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கு. அதுதான் சச்சின். 9 மணிக்கே மத்தவங்க எல்லாம் 6 மணிக்கு போட்டுருக்காங்க. அப்புறம் நினைச்சாலும் 4:30 போட முடியாது. இல்ல, நம்ம சேம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொன்னேன். ஆமா. யோசிச்சு பாரு, மும்பைல எல்லாம் 6 மணிக்கு போட்டா சார் 4 மணிக்கு வந்திருக்கும். ஐ திங்க் 4 மணி வச்சுருந்தா இங்க 4 மணிக்கு இங்கேயும் வந்திருக்கும். ஐ திங்க் லாஸ்ட் டைம் இருந்துச்சு ஏதோ ஒரு ஷோ 4 மணிக்கு. இதுக்கு முன்னாடி படத்துக்கு கோட்டுக்கு ஆமா 4 o'clock இருந்துச்சு. வாரிசுக்கும் இருந்துச்சு 4 o'clock மும்பைல. நீயும் ஹரியும் சேர்ந்துதான் போறீங்களா? ஹரி இருக்கான்ல, அவன் மதுரையில இருக்கானா இல்லையா? ஹரி பேசுறது இல்ல. ஆமா வந்துட்டு டிக்கெட் தேடிட்டு இருக்கான். மதுரையில தான் பாக்குறோம். ஓகே, என்ன எல்லா டிக்கெட்ஸ் ஓபன் ஆகல இன்னும் தமிழ்நாட்டுல. FTFS டிக்கெட்ஸ் அது கொஞ்சம் கஷ்டம் தேடணும். ஃபர்ஸ்ட் டே ஓபன் ஆகல இன்னும். ஃபர்ஸ்ட் டே இல்ல, ஃபர்ஸ்ட் ஷோ. அதான் ஃபர்ஸ்ட் ஷோ. ஆமா, ஃபர்ஸ்ட் ஷோ. ஆமா. நிறைய தியேட்டர்ஸ்க்கெல்லாம் ஐ திங்க் பராசக்தி போட்டவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது இல்ல சொல்றாங்க. நிஜமாங்க? அப்படி வேற சொல்றாங்க நிறைய பேர். அப்படிலாம் இருக்காம எனக்கு தெரியல. இல்ல, அந்த வாஸ்து தியேட்டர் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல சொல்லி சொல்றாங்க. போட்டானா வாஸ்து தியேட்டர்? போடல.
வாசுவோட ட்வீட்டை நான் பார்க்கவே இல்லை இன்னும் வரைக்கும் டைம்ல நான் போடல தான் நானும் பார்த்தல. ஆமா, ஐ திங்க் அவன் ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்த வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம படம் போட்டப்ப பார்த்த ட்வீட்ஸ் தான். அதுக்கப்புறமா அவ்வளவுதான். இன்னும் அவ்வளவுதான். இதோட எல்லாத்தையும் மூட்டம் முடிச்சு கட்டி வைக்க வேண்டியதான். யாரு என்ன தியேட்டர் எங்க போட்டாலும் பரவாயில்ல. அவ்வளவுதான். இதோட எல்லாம் முடியுது இல்ல, மூட்டை கட்டி வைக்க வேண்டியதான். இனிமே படம் எல்லா படமும் ஒரே ஒரே படம் தான், நல்லா இருக்குதான் போவோம் அந்த மாதிரி. அவ்வளவுதான், நார்மல் ஜஸ்ட் ஒரு சினிமா அப்ரோச். கரெக்ட், அவ்வளவுதான். நோ எமோஷனல் கனெக்ட், நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நோ இந்த செலிப்ரேஷன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போற அந்த ஒரு இது கிடையாது. நோ அவ்வளவுதான். வெயிட்டிங். இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இனிமே கிடையாது. அவ்வளவுதான். அது எந்த படத்துக்குமே கிடையாது. அது நான் நினைச்சிட்டேன். அவ்வளவுதான். ஓகே ஓகே, ஓவரால். ஆமா ஆமா ஆமா. அப்ப மேபி லைக் நாளைக்கு ஓபன் பண்ணுவாங்களா இருக்கும். மும்பை டெல்லினா ஓபன் பண்ணிட்டான் பிவிஆர். அப்ப என்ன தமிழ்நாட்டுலயும் ஓபன்? எந்த நாளை மறுநாள் படம் இன்னுமாடா ஓபன் பண்ணாம வச்சிருக்கானுங்க? வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஏன் வருமா எப்பவும் இப்படியே வருமா நடக்குது என்ன? வராதான்ற மாதிரி தான். அது சரி ப்ரோ, ஓடுற குதிரை மேலதான் செய்யுது ப்ரோ பெட்டு கட்டுவாங்க. விஜய் ஃபேன்ஸ் என்னைக்குமே நிம்மதியா இருக்க கூடாது, ஓகேவா? கடைசி வரைக்கும் திக் திக்னே இருக்கணும் வாழ்க்கை. டிமாண்ட் இருக்கிற இடத்துல தான் நெகோசியேஷன்ஸ் அதிகமா இருக்கும். பிவிஆர் வந்து கிராஷ் தான் ப்ரோ. பிவிஆர் ஓபன் பண்ணி கிராஷ் ஆயிடுச்சான். அதுதான் வந்து எல்லாம் ட்வீட் பண்ணிருக்காங்க. ம்ஹும். மட்டும் புது சர்வரோட வர சொல்றா, டைம் ஆகுது. கவிதை நீங்க நான் போயிட்டு வர்றேன், உன்னை தூக்கி போடுதா? அது ஒரு வாரமா எனக்கு மட்டும் அந்த பிரச்சனை இருக்குண்ணா. தூக்கி எல்லாம் போடல, ஒரு திடீர்னு வந்து நீங்க பேசுறதெல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுடும் எனக்கு. அது ஏன்னு தெரியுமா? நீ இதை மினிமைஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது ஆப் யூஸ் பண்றியா? இல்லையே, நான் இங்கேயே மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். அதான் கேட்டேன் சச்சின் எப்படா ரிசால்வ் பண்றதுன்னு. அப்புறம் டெலீட் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டாலும் பண்ணிட்டேன். மறுபடியும் அப்படி ஆகுது. பண்ணிட்டேன். அன்னைக்கு ஸ்பேஸ் போடும்போது இதே பிரச்சனை தான் சச்சினு. நான் ஹோஸ்ட்லயே உட்காந்துட்டு வேற ஒரு ஐடிக்குள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பேசாம எல்லானுக்கு ஒரு டேக போட வேண்டியதான். சென்சார் பெங்களூர்ல பண்ணாங்க, தமிழ்நாட்டுல இல்ல. எலான்ட்ட கேளுங்க, iOS-க்கு மட்டும் வந்துட்டு ஒழுங்கா கொடுக்குறியே சர்வீஸ், அது என்ன நான் எந்த iOS தானா? அப்படியா? அப்ப உனக்கு இப்ப நான் வந்து எனக்கு எந்த பக்கும் இல்லாம அழகா போய்கிட்டு தானே இருக்குது. நீங்க வந்துட்டு ஆப்பிள் ஸ்டோர் UAE செய்யுது ப்ரோ. நாங்க வந்து ஆப்பிள் ஸ்டோர் இந்தியா. அதனால வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் வந்து ஸ்டோரை இந்தியாவுக்கு தான் வச்சிருக்கேன். எனக்கு சில சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்துட்டு ஆமா ஸ்டோரை வந்துட்டு நான் வந்து இந்தியாவுக்கு மாத்தி வச்சிருக்கேன். அதுல ஒரு மேட்டர் இருக்குது. என்னன்னா இதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீலாம் வந்துட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மி. இதுல இப்படி வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி இதா வச்சுட்டேன். ஒரு 2 வருஷமாவே இப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்டோரை வந்து இந்தியாவுக்கு செட் பண்ணிட்டேன். காமிக்கும் நம்ம ஆப்ல வந்து இன்ஃபோலயே காமிக்கும் நம்ம எதுல கனெக்ட் ஆயிருக்கோம். பிளே ஸ்டோர், வெப் ஆப்,
உங்களுக்கும் இப்போ போய் அந்த இன்ஃபோவ தொட்டீங்கன்னா, நீங்க எதுல இருக்கீங்கன்னு காமிக்கும். சச்சின் இப்ப இதுக்கு ஐஃபோனுக்கு வந்து இந்த கேஷை கிளியர் ஆமா. பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கா? கேஷை கிளியர் பண்றது அ இதுவரையும் அது பண்ணதில்ல. ஐஃபோனுக்கு இல்லன்னு நெனைக்கிறேன். எந்த ஆப்புக்குமே இல்ல. இல்ல அந்த ஆப் செட்டிங்ஸ்ல இருக்கும் போயிட்டு கிளியர் பண்ணும். ப்ரோ அது சும்மா சரி ப்ரோ. நீங்க இந்தியா ஆப் ஸ்டோர் தான் கனெக்ட் ஆயிருக்கீங்க. ஆமா நான் தான் சொல்றேனே ஆப் ஸ்டோர் வந்து இந்தியா ஆப் ஸ்டோர்ல தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த யூடியூப் பிரீமியம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இதுல கொஞ்சம் கெவின் ஆப் இருக்கா? செட்டிங்ஸ் இருக்கா? செட்டிங்ஸ்ல ஆப்ஸ் இருக்கா? இருக்கு. இதுல போய் ஒரு ஆப் உள்ள இருக்கும் கேஷஸ். அப்படியே லைன்ல இருங்க. இப்ப நான் வந்து Twitter Xஐ கிளிக் பண்ணி உள்ள போயிட்டேன் ஆப்ஸ்குள்ள. 18+ குடுத்துமே பிவிஆர் ஐநாக்ஸ்ல இவ்ளோ ரஷ்ஷா? பரவாயில்லையே. இங்க யூஏல வந்துட்டு உனக்கு தெரியுமா 15+ இங்க ரேட்டிங் சர்டிபிகேட் ம். 15+. இதெல்லாம் 18+லாம் பழிவாங்கும் நடவடிக்கை தான். வேற ஆமா, ஒண்ணும் இல்ல. ஆமா. இம்பாக்ட்டையும் ரீச்சையும் குறைக்கணும். அதுவும் இல்லாம இது வந்துட்டு ஒரு ஆன்டி பிஜேபி ஃபிலிம் இது. அது ஜாவேது அனிருத் சம்பவம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ப தகுந்த வட்டாரங்கள். சும்மா சம்மாரம் பண்ணிருக்காமா. வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்கானா. தலையும் பண்ணாலே சம்பவம் தான் ப்ரோ. சூப்பர்ரா ஜாவேத். ஏய் நீ அனிருத்தை பத்தி பேசும்போது அவன் வந்தானா இல்ல அவன் வந்ததுக்காக நீ அனிருத்தை அவன் பத்தி பேசுறியா? வந்ததுனால அனிருத்துக்கு ஒரு வந்ததுக்காக பாயிண்ட். அனிருத் வந்து பண்ணியிருக்கேன். என்னடா ஜாயிட்டு 2-3 நாளா அமைதியாயிட்ட? வேலை ப்ரோ, ஹெவி ஒர்க். ராகுல் காந்தி அரசு பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ப்ரோ அந்த அரசோட மாபெரும் என்னதான் கண்டனத்தை எனக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வெறும் ஜனநாயகனா? எது? ஜனநாயகன் மட்டுமா? ஜனநாயகன் மட்டும்தான் ப்ரோ. என்ன பிஎம்ஏ அரசானா கூட நாங்க அதை பத்தி பேச மாட்டோம். ஒன்லி ஜனநாயகன். எல்லா இடத்துலயும் பிளாக் இல்ல பண்ணி தலைவர் விட்டாங்க. ட்வீட் கடுப்பாகுது. போடுவார்னு நினைக்கிறேன் ராகுல் காந்தி அரெஸ்ட்டுக்கு. ஆமா. லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து இப்படி வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப தப்பு. மூக்குல ரத்தம்லாம் வந்திருக்கு பாவம். ஏதோ இடிச்சிட்டானு போல. வினோத் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்ததெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப இதாதான் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அது பார்க்கணும். அந்த பிரஸ் மீட் சொன்னான்ல சச்சின், அது பார்க்கணும். ஆமா அதுவும் அப்புறம் வந்துட்டு விவேக்கோட இன்டர்வியூ இந்த சுதீர் ஸ்ரீனிவாசனோட பேசிட்டு இருந்தாரு. சுதீர் ஸ்ரீனிவாசன் நல்ல நல்லா கேள்வி இருந்துச்சு, நல்லா கேட்பாங்க. இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பரத்வாஜ் ரங்கனோட இன்டராக்ஷனும் நல்லா இருந்துச்சு இவரோட வினோத்தோட. அது ஒரு 1 hour அந்த ஃபுல் இன்டர்வியூ பார்த்தேன். நல்லா பேசியிருந்தாரு. அவர் தான் அந்த எத்தனை பர்சன்டேஜ் எல்லாம் கேட்டாரு. அந்த ரீமேக் ரேஷியோ. ஆமா வினோத் வந்து அவருடைய அந்த பாலிடிக்ஸை பத்தி சொல்லிட்டு இருந்தது. எனக்கு வந்து இந்த ஏரியா வந்துட்டு பார்த்தோன்னு சொன்னாங்க. எனக்கு அழகா ஒண்ணு சொல்லியிருந்தாரு. இந்த படம் தான் அப்படின்னு டிசைட் பண்ணது வந்து விஜய் சார் தான். ஆனா அந்த படத்துல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியிருந்தான். அதை ரத்தின சிறுகுமார் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த இதுல வந்து இந்த படம் பண்றேன் சார். ஆனா இந்த படத்துல வந்து இந்த ஒரு ஜோன், இந்த கான்ஃபிளிக்ட், இந்த ஏரியா இருக்குல்ல, அதுல எனக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த இதை வந்து நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கான ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த வில்லன் கான்ஃபிளிக்ட், அந்த இஷ்யூஸ், அந்த த்ரெட்டை வந்துட்டு அவர் வந்து
கொஞ்சம் இன்டென்ஸா நான் வந்து இதை சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு இதுவா இருக்கணும், இது ஒரு டிஸ்கஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து பண்ணல அப்படிங்க. ம். இந்த வாட்டி சென்சார் பெங்களூர் தான் ஆயிருந்தது சென்சார் சர்டிஃபிகேட். சென்சார் சர்டிஃபிகேட் புரியல. பெங்களூர்ல ம். இது அவன் அப்பவே பெங்களூர்ல கொடுத்துருந்தானாக்கா இவன் தான் நம்ம படம் பார்த்தே முடிச்சுருக்கு. அப்படிலாம் இல்ல ஜாவிது, அதை அதெல்லாம் முடக்கணும்னு இல்லைன்னா முடிவு இது பண்ணிட்டானுங்க. இதெல்லாம் வேற நீ ஒரு வேற, வேற நீ அப்படி நம்பிட்டு இருக்கியா நீனு? பெங்களூர்ல கொடுத்தா அறுத்து வினோத் தள்ளிருப்பான். வினோத் சொல்லியிருந்தான் இந்த படத்துல இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆன யாருமே சாதாரண ஆள் கிடையாது. அதாவது பியூரோக்ரஸியில ஆரம்பிச்சு இந்த படத்துல நடிச்சவர்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணவங்க யாருமே சாதாரண ஆள் கிடையாது. அதனால வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இப்போ இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு நான் எதுவுமே கன்க்ளூசிவா சொல்ல முடியாது, நான் யாரையும் பின் பாயிண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ளமேட்டிக்காவும் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அது தடுக்கப்பட்டுச்சு, இது வந்து பிளாக் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் அப்படிங்க. அவன் டிக்ளேர் ஆமா பண்ணிட்டான். ஆமா, என்னால ஆதாரம் இல்லாம பிக் நேம்ஸை வந்துட்டு கால் அவுட் பண்ண முடியாதுங்கிறதுதான். ஆமா ஆமா, விச் மீன்ஸ் பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ் தாங்கிறத அவர் வந்து அவர் சொல்லிட்டாரு. அது